Hi everyone, இந்த வீடியோவில் ஃபஸ்ட் மிட் டேர்ம்க்கான ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் பிளான் எப்படினாலும் இந்த வீடியோ வச்சுக்கோங்க. பிகாஸ் இன்னும் நிறைய பேர் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க, எந்தளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு அதுதான், இந்த வீடியோலேயே வந்து உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, இல்லைனா இப்போயாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கூட இந்த வீடியோ வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் மிட் டேர்முக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரியா? ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் இதில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி மாதிரி தான் சொல்ல போகிறேன். பிகாஸ் நான் பயாலஜி குரூப்புங்கிறனால எனக்கு அதுதான் தெரியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறதில்ல. ஸோ அதனால் காமர்ஸ் குரூப்பை பற்றி நான் சொல்ல போகிறதில்ல. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் 4 சாப்டர் இருக்குது, 1, 2, 3, 4. இந்த 4 சாப்டருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பப்ளிக் எக்ஸாம். பப்ளிக் எக்ஸாம் 2026 இந்த 4 சாப்டருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கப்புறம் வர சாப்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சாப்டர்ஸை கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், நல்லா படிச்சுக்கணும்னு எப்போதுமே நம்ம சொல்கிறது தான். பட் நம்மளுக்கு இருக்க டைமில் வந்து இப்போது 4 சாப்டருமே கம்ப்ளீட் பண்ண முடியுமா? பிகாஸ் இன்னும் ஒரு 1 மந்த் தான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ அப்போ அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 4 சாப்டருமே நான் வந்து 1 மந்தில் முடிக்கணும், ரொம்ப ப்ரெஷர் பண்ணி முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் படிக்கிறத தெளிவாக படிக்கணும். ஸோ ஒரு 3 சாப்டரை கம்பல்சரி என்ன செய்யுங்க, இந்த ஒரு மாதத்தில் நெக்ஸ்ட்டு மிட் டேர்முக்குள்ளே கம்பல்சரி 3 சாப்டர் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், முடிச்சிருக்கணும். அந்த 3 சாப்டர் எப்படி படிக்கணும்? ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சம் பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த கான்செப்ட் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு தேவைப்படுற டெஃபினிஷன், தியரம், நான் எல்லாமே வீடியோ நடத்தும் போது நான் உங்களுக்கு மேக்ஸ் சொல்கிறேன் என்னென்ன தியரம், டெஃபினிஷன் தேவைப்படுமோ அதை நான் சொல்லிட்டு தான் நடத்த ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போ அது மாதிரி ஒரு கான்செப்டோ தியரமோ எது தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணியிருப்பாங்க புக்கில், இல்லை நீங்களும் கிளாஸில் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு கான்செப்ட் புரிஞ்சுட்டு அந்த எக்ஸாம்பிள் சம்மை நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து சால்வ் பண்ணுறோம். கிளாஸில் ஸ்டாஃப் நடத்தி போடுறதோ இல்லை புக்லேயும் நம்ம பார்த்து சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணியிருக்கிற அதே மாதிரி எக்ஸசைஸ் சம்மை நம்மளாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். இங்கே மேக்ஸில் ஒரு விஷயம் அதுதான், நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸசைஸில் வந்து கொடுத்துருக்கிறது வேறு சம் கிடையாது. நம்ம எக்ஸாம்பிளில் சால்வ் பண்ண சேம் சம்மை நம்பர் மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ மெத்தட் தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு எக்ஸாம்பிளில் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸசைஸ் சம்மை உங்களால் சால்வ் பண்ண தெரியணும். நம்பர் மட்டும் மாற்றிருந்தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க சம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா நீங்கள் சொல்யூஷன் பார்த்து எப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஸோ சேம் மாடல் எக்ஸாம்பிள் சம் எக்ஸசைஸ் வந்து எப்படி நீங்கள் செய்யணும், பார்க்காம நீங்களாக ட்ரை பண்ணணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்க சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்து தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க கிளாஸில். ஸோ எக்ஸசைஸ் நீங்கள் பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க எக்ஸசைஸ் சம்ஸை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். தென் ப்ராக்டிஸ். நான் தான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் தெரிஞ்ச சம்மே நீங்கள் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்டக் ஆகுதுன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு மாடலில் கண்டிப்பாக ஒரு சம்மா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாமுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்கன்னா எக்ஸசைஸை நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி நீங்கள் பிளான் வச்சுக்கோங்க. சரியா? பட் ஒரு மாடலுக்கு இந்த சம் இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். தென் ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு சாப்டர் 1, 2, 3, 4 சில இடத்துல 4 இருக்குது, சில இடத்துல 4 இல்லை. ஸோ நான் 3 தான் இங்கே மெயினாக வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் எப்படி படிக்கணும், ஷார்ட் ஆன்சர்ஸ் புக் பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் ஒரு சில லாங் ஆன்சர்ஸை 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அந்த புக் பேக்கில் இருக்க 3 மார்க் படிச்சிடணும். ஸோ 2 மார்க் 3 மார்க் புக் பேக் கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். 5 மார்க்குக்கு நம்ம கொடுத்துருக்கோம்ல 63 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, அதில் இருக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. டைம் இருந்தால் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் படிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. தென் ப்ராப்ளம்ஸ் பொறுத்தளவுக்கு மிட்டம் அந்தந்த எக்ஸாமுக்கு ப்ராப்ளம்ஸ் இப்போவே படிச்சிருங்க. ஏன்னா நம்ம சேர்த்து வச்சோன்னா பப்ளிக் எக்ஸாம் போகும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் செய்யாத அந்தந்த எக்ஸாமுக்கு. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 வால்யூம் சேர்த்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஒரு 100 இருக்குன்னா நீங்கள் 3 சாப்டர் இப்போ மிட்டமுக்கு வந்து ஒரு 30 ப்ராப்ளம்குள்ளே தான் இருக்கும். 20 ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 சாப்டரில் ஒரு 20 to 25 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் இருக்கும். அப்போது இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரு 25 படிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு 25, அடுத்த எக்ஸாமுக்கு 25, இது மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கும் 25 நீங்கள் என்ன செஞ்சலாம், படிச்சிடலாம். நீங்கள் கடைசியாக பப்ளிக் எக்ஸாம் போகும்போது மொத்தமாக 100 ப்ராப்ளம் 150 ப்ராப்ளம் படிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்தந்த எக்ஸாம் அப்போ படிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறேன். சரியா? கொஞ்சம் ஹெல்த்து இதாக இருக்குது, பேச இருமுறது. ஓகே ஃபைன். ஸோ அப்போ ப்ராப்ளம்ஸும் அந்தந்த எக்ஸாமுக்கு படிச்சிருங்க. ஸோ 2 மார்க் 3 மார்க்கு பொறுத்தளவுக்கு புக் பேக், 5 மார்க்கு பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட், ப்ராப்ளம்ஸும் இம்பார்ட்டன்ட், அந்தந்த போர்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் படிச்சிருங்க. தென் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு 1, 2, 3, 6, 7, 11 ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன், 6th லெசன், 7th லெசன். இந்த மூணு நீங்கள் எப்படி படிக்கணும்னா தரோவாக படிக்கணும். லைக் புக் இன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணணும். சாப்டர் 2 and 3 வந்து நிறைய புக் இன் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அதனால் நம்மளால் படிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து செகண்ட் லெசன் தேர்ட் லெசனில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து புக் பேக் தான் நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஃபஸ்ட்டு புக் பேக்கை முடிச்சுட்டு தான் புக்கின்குள்ளே போகிறீங்க. அண்ட் புக்கினில் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் செகண்ட் லெசன் தேர்ட் லெசன், அதில் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் படித்தா போதுமானது.
ஏன் அப்படின்னா அதில் நிறைய இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியாது. எஸ்பெஷலி அந்த நேம்டு ப்ராசஸ், டெஸ்ட்டு அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ்ட் கொஷின்லாம். நெக்ஸ்ட் சாப்டர் 11ல் நம்ம லெக்சர்ஸ் ப்ளஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு 2 லெக்சர் போட்டிருக்கேன், இல்லை இதுக்கு முன்னாடி நான் போன வருஷம் நடத்தின லெக்சர்ஸ்லாம் இருக்கும். அந்த இதுக்கு 6 லெக்சர் இருக்கும் 11th லெசனுக்கு. அந்த லெக்சர்ஸை கூட நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். எழுதி பார்த்தா தான் சாப்டர் 11 மைண்டில் நிற்கும். அதனால் ஃபஸ்ட்டு 1, 6, 7 முடிச்சுருங்க. ஃபுல்லாக அதை தரவாக படிச்சிருங்க. அந்த லெசனில் எல்லாமே படிச்சிடணும். 2, 3க்கு புக் பேக் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் புக்கின் இம்பார்ட்டன்ட் போகணும். தென் 11th லெசனில் லெக்சர்ஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் 6th லெசன் 7th லெசன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். 6th லெசனில் ஒரு 2 இல்லை 3 இருக்கும், ஒரு 4 இருக்கும். 7th லெசனில் ஒரு 4-5 இருக்கும். ஸோ மொத்தமே 10 ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போவே படிச்சிருங்க கெமிஸ்ட்ரிக்கும். அந்தந்த எக்ஸாமுக்கு அந்தந்த போர்ஷன் ப்ராப்ளம்ஸ் படித்தா ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சிடலாம். தென் பயாலஜி பொறுத்தளவுக்கு பயோ பாட்னியில் 2, பயோ சுவாலஜியில் 5 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாட்னியில் 2 லெசனும் சுவாலஜியில் 3 லெசனும் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் சுவாலஜியில் இருக்க 4, 5க்கு நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாட்னியில் 2 லெசனும் சுவாலஜியில் 3 லெசனும் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. என்னெல்லாம் படிக்கணும், புக் பேக், புக்கின், ப்ரீவியஸ் இயர் கொஷின், டயக்ராம் பேஸ்ட் கொஷின், இது எல்லாத்தையுமே படிக்கணும். நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் பயாலஜிக்கு போட்டுறேன். சரியா, பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுவேன். ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். பட் இந்த மிட் டர்முக்கு நான் தனியாக கொடுக்குறேன். ப்ராப்ளம்ஸ்க்கு தனியாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுவேன். கெமிஸ்ட்ரியில் கொஷின்ஸ் தனியாக ஒரு இம்பார்ட்டனும் ப்ராப்ளம்ஸ் தனியாக இம்பார்ட்டன் நான் செய்வேன் போடுவேன். சரியா, மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன் அப்படின்னு நான் போட மாட்டேன். பிகாஸ் இந்த 4 லெசனில் நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது பப்ளிக் எக்ஸாமுக்கு. அதனால தான் நீங்கள் ஒரு லெசனை ஸ்கிப் பண்ணால் கூட பரவாயில்ல, பட் 3 லெசனை தரவாக படிச்சிருங்க. அதனால தான் சொல்கிறேன். பிகாஸ் இந்த 4 லெசன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா, ஸோ இத்தனை பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எதுவுமே தெரில. நான் வந்து இப்போ 2-3 பேர் இன்டர்வியூ எடுத்து நம்ம சேனலில் போட்டேன். இன்னொருத்தர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன், அதுவும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ எல்லாருமே சொல்கிற விஷயம்னா, நான் லீவ்லேயே படிக்க ஆரம்பிச்சிட்டேன், இல்லை நான் ஸ்கூல் ஆரம்பித்தோடனே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் என்னால் சீக்கிரமாக போர்ஷன்ஸை முடிக்க முடிஞ்சிச்சு, அதனால் என்னால் ரிவைஸ் பண்ண முடிஞ்சிச்சு, நிறையா எக்ஸ்ட்ரா படிக்க முடிஞ்சிச்சு அப்படி சொல்லி தான் இந்த 595, 588, இன்னொருத்தர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் 592. அவர் வந்து 200 out of 200 கட் ஆஃப் எடுத்திருக்காரு. ஸோ அப்போ அவங்களாம் அவங்களோட என்ன எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டே படிக்க ஆரம்பித்தது தான் அவங்க பண்ண வேலை. நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன்ல, ஒரு நாளைக்கு 3 hours 4 hours டெய்லி 3 to 4 hours படிக்கிறது வந்து ஒரு நாள் 10 மணி நேரம் படிக்கிறத விட டெய்லி 3 hours 4 hours படிக்கிறது இஸ் வே பெட்டர். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நடுவில் ஒரு மாதிரி இருக்கா, உடம்பு முடியலையா, இல்லை மைண்டு பிரச்சனையா, ஒரு நாள் பிரேக் எடுக்கிறது தப்பு கிடையாது. ஸோ அதே நினச்சி நம்ம ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கக்கூடாது, உட்காந்துருக்கக்கூடாது. ஸோ டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஒரு நாள் நடுவில் ஒரு 2-3 நாள் நம்ம பிரேக் எடுத்துட்டோம்னாலும் அப்படியே அந்த டச் போயிடும். ஸோ அதனால் ப்ளீஸ் டெய்லி என்ன செய்யுங்க, புக்கோட என்ன செய்யுங்க, டச்சில் இருங்க, ஸ்டடீஸோட டெய்லி படிங்க. 2 சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. அண்ட் இது பிளானை சொல்லிட்டு இருக்கும்போது தான் நான் பின்னாடி பிளான் எழுதி வச்சது ஞாபகம் வருது. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட இருக்க 30 days தான் இன்னும். அப்போ டெய்லி 3 to 4 hours நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் மேக்ஸ் கெமிஸ்ட்ரினா அடுத்த நாள் ஃபிசிக்ஸ் பயாலஜி, அடுத்து திருப்பி மேக்ஸ் கெமிஸ்ட்ரி, அடுத்து ஃபிசிக்ஸ் பயாலஜி. வீக்கெண்டில் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம படிக்கணும். டைம் பிரித்து நம்ம என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கிற மாதிரி வச்சுக்கணும். பிகாஸ் இப்போலேருந்தே அப்படி படிச்சிங்கன்னா பின்னாடி போகும்போது கொஞ்சம் நம்ம ரிலீஃபாக, இப்போ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படிச்சிட்டிங்கன்னா நான் அந்த டிசம்பர் ஜான்வரிலாம் வரும்போது அப்போயும் நம்ம என்ன செய்யலாம், ரிலாக்ஸாக படிக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், இல்லை வந்து நான் 2 மணி நேரம் படித்தேன், இல்லை நான் அப்பப்போ படித்தேன் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் போகும்போது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே உங்களுக்கு டைம் பத்தாது. அப்போ ரொம்ப ப்ரெஷர் எடுக்கக்கூடாது. அந்த டைமில் ரிலாக்ஸாக படிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒரு நாளைக்கு 3 to 4 hours. 3 to 4 hours எப்படி, ஈவினிங் ஒரு 8 to 10:30. உங்கள் ஸ்கூலெல்லாம் இருக்குது, ஸ்கூல் ஒர்க்கெல்லாம் முடிக்கிறீங்க, 8 மணி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் ஸ்கூல் ஒர்க்கை முடிக்க. 8 to 10:30 படிக்கலாம்ல. 8 o'clock அப்புறம் உங்கள் ஸ்கூல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாராலையும் படிக்க முடியும். ஸோ 8 to 10:30 இதில் ஒரு 2.5 hours படிக்கலாம். மார்னிங் ஒரு 6 to 7, இல்லை 5:30 to 6:30, அது உங்களோட இஷ்டம். அப்போ அதில் என்ன செய்ய முடியும் உங்களால், ஆப்வியஸாக உங்களால் இதில் ஒரு 1 hour, இதில் ஒரு 2.5 hours, 3.5 hours செல்ஃப் ஸ்டடி உங்களால் பண்ண முடியும். 2 சப்ஜெக்ட் எடுத்து படிங்க, 3.5 hours. ஒரு சப்ஜெக்ட் 2 மணி நேரம், ஒரு சப்ஜெக்ட் 1.5 hour எடுத்து எடுத்துங்க. செல்ஃப் ஸ்டடிக்கே உங்களுக்கு 3.5 மணி நேரம் நான் டைம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களால் எடுத்து படிக்க முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சு என்ன செய்யுங்க, படிங்க. டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டைம் இருக்காது. நம்ம தேடி எடுத்தோன்னா டைம் ஆப்வியஸாக இருக்கும். இது நான் சொல்கிறது எனக்கும் சேர்த்து தான். பிகாஸ் நானும் உங்களை மாதிரி ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் தான், இன்னும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அப்போது எனக்குமே இந்த மாதிரி இதெல்லாம் இருக்க தான் செய்யும், கரெக்டாக. ஸோ அப்போ அதை எப்படி நம்ம அதை டேக்கிள் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து இருக்கிறத எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ எம் ஆல்சோ ஒன் அமாங் யுவர்ஸ், உங்களை மாதிரி ஒருத்தன் தான். சரி, அதனால் நான் ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிளான் எழுதும் போதும் எனக்கும் இவ்வளோ இருக்குது, ஆனால் நம்மளுமே அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டோமேன்னு எனக்கும் அந்த கில்ட் ஃபீல் வரும். அதுக்கப்புறம் நானும் எடுத்து படிக்கிறது, இது எல்லாமே நடக்கிறது தான். வி ஹியூமன்ஸ் டென் டு மேக் மிஸ்டேக். எல்லாருமே மிஸ்டேக் பண்ண தான் செய்வோம். பட்
நான் இப்போ காலேஜ் உங்களோட கம்பேர் பண்ண முடியாது. காலேஜ்லலாம் வந்து நீங்கள் படிப்பு எப்படி குறைஞ்சிரும். 12th நம்ம படிக்கிறது தான் என்னது ஃபுல் எஃபிஷியண்ட்டாக நம்மளை ஃபுல் ஃப்ளெட்ஜாக கொடுத்து படிக்கிறது. அதுக்கப்புறம் காலேஜ் வந்துட்டிங்கன்னா எல்லாரோட ஸ்டடி டைம் எல்லாமே நம்ம ஸ்டடிங் வே எல்லாமே மாறிடும், எல்லாமே குறைஞ்சிரும். அப்போ இதுதான் உங்களோட ஏஜ் படிக்கிறதுக்கு. ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். சரியா? ஸோ அண்ட் ஒரு சிலருக்கு வந்து மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இல்லை ஏதோ கெமிஸ்ட்ரி யாருக்கா கஷ்டமாக இருக்குன்னா உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கோ அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் நீங்கள் என்ன செய்யுங்க கொடுங்க. இப்போ இந்த 3.5 மணி நேரம் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஸ்கூல் ஒர்க் கம்மியாக இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் கொடுத்து அந்த உங்களுக்கு கஷ்டமாக இருக்க சப்ஜெக்ட் மேக்ஸ்க்கு நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணலாம். பிகாஸ் ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிருவான், ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸை பார்த்து முடிச்சிருவான். பட் உங்களுக்கு 4 சம்மோ 5 சம்மோ தான் பார்க்க முடியுதுன்னா நம்மளுக்கு அதில் கொஞ்சம் நம்மளுக்கு என்னது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அப்போது அவன் 1 மணி நேரத்தில் நான் அந்த எக்ஸசைஸ் முடிக்கிறேன், நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் போடணும். அப்போ அதுக்கு நம்ம தான் டைம் என்ன செய்யணும், தேடி எடுக்கணும். பிகாஸ் நம்மளுக்கு கொஞ்சம் அதில் லேக் ஆகிறோம் ஏதோ ஒரு விஷயத்தில், நம்ம எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும். அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அண்ட் டோன்ட் கம்பேர் வித் எனி ஒன். அவன் வந்து ஒரு நாளில் இவ்வளோ லெசன், ஒரு வாரத்தில் இத்தனை லெசன் படிச்சிட்டான், என்னால் இவ்வளோ தான் முடிக்க முடியுதுன்னா டோன்ட் வரி அட் ஆல். நம்மளுக்கு டைம் நிறையா இருக்குது. அவன் வந்து அவ்வளோ சீக்கிரம் படிக்கிறான்னா அவனுக்கு அது ஒரு டேலண்ட்டாக இருக்கலாம், அவன்கிட்ட இல்லாத ஒரு டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கலாம். ஸோ டோன்ட் கம்பேர். ஒருத்தருக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். பட் இப்போ நம்ம ஸ்டடீஸ்ன்னு பார்க்கும்போது அதாவது உங்களை கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இன்றைக்கி எப்படி சொல்கிறேன், இந்த ஒரு வாரத்தில் நான் வந்து ஒரு லெசன் தான் முடிச்சிருக்கேன்னா அடுத்த வாரத்தில் ஓகே ஒரு லெசன் அண்ட் அடுத்த லெசனில் ஒரு 10 பேஜ் படிச்சிட்டேன். அப்போ அந்த 10 பேஜ் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்க நம்மளோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி உங்கள்லேருந்தே உங்களோட ப்ராக்ரஸை நீங்கள் வந்து மேலே போகுதான்னு பாருங்களே தவிர்த்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவன் எவ்வளோ நேரம் வீட்டில் படிக்கிறான்னு தெரியாது, அவனோட ஷெடியூல் தெரியாது, அவன் எப்படி படிக்கிறாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்மளோட எப்படி போன வாரத்தில் இந்த வாரம் இம்ப்ரூவ் ஆகிருக்குமா அந்த ஒரு கம்பேரிஷன் மட்டும் இருந்தால் போதுமே தவிர்த்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. சரியா? ஸோ நம்ம வந்து கெமிஸ்ட்ரிக்கு 5 மார்க், ஃபிசிக்ஸ் 5 மார்க் டெய்லி என்ன செய்வோம், வீடியோஸ் கொடுப்போம். மேக்ஸ்க்கு இனிமேல் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைசஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நான் எடுக்க மாட்டேன். மேபி இன்னொரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வேறு ஒருத்தர் வந்து ஃபேக்கல்ட்டி வந்து என்ன செய்வார்னா மேக்ஸ் எடுப்பார். இம்பார்ட்டன்ட் எக்ஸசைசஸ்லாம் நம்ம கொண்டு போவோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் இப்போ மிட்டம்க்கு கொடுப்பேன். இதை தாண்டி உங்களுக்கு என்ன வேணும் வீடியோஸ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ தட்ஸ் இட். மோட்டிவேஷன் ப்ளஸ் பிளானோட இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சேன். ஓரளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு வேளை ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு மோட்டிவேஷன் வேணும், ஒரு கூகுள் மீட்டில் 1-on-1 செஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் என்னோடய டைமில் ஒரு 1 hour இல்லை 2 hour நம்ம கூகுள் மீட்டில் ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அது எல்லாமே சொல்லுங்கள். வில் சால்வ் தட் ப்ராப்ளம். சரியா? சொல்யூஷன் இல்லைனா கூட அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம்னு நம்ம என்ன செய்யலாம், வில் டிஸ்கஸ். ஓகே? ஸோ வேணும் அப்படின்னா அந்த கூகுள் மீட் வேணும்னா நீங்கள் என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.